ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு டிசம்பர் 23 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து குமரன் வந்து அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆனதை கங்கா பார்த்து அப்படியே டென்ஷனில் இருக்கிறாங்க. இப்போ பாட்டி வேற ஏற்றி விடுறாங்க. இவனை பார்த்துக்கோடி, இவன் சரியில்லை பார்த்துக்கோ, இந்த பொண்ணு இவன் கூட சீரியலில் நடிக்கிறவளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வேற விடுறாங்க. அப்புறமா குமரன் வந்து இங்கே பாருங்க, இதுனா என் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் தான், இந்த மாதிரி வீடியோ போடுறதெல்லாம் சகஜம் தானே, இங்கே பாரு இப்போ கூட இந்த மாதிரி கிளம்பி வந்திருக்கான், வேற எங்கே தான் போறான் போல, அவனை பார்த்துக்கோம்னே. இப்போ குமரன் வந்து அப்படியே ஸ்டைலாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சரி சரி எனக்கு ஷூட்டிங் நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ கங்கா என்ன சொல்றாங்கன்னா, வாடி நைட் இங்கே தானே வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி கங்கா யோசிக்கிறாங்க. இங்க குமரன் வந்து கிளம்புறாரு. அப்போ விஜயை மீட் பண்றாரு. அப்போ விஜய் வந்து இப்போனாச்சும் உங்க மிஸ்ஸஸ் கிட்ட சொல்லிட்டீங்களா இல்லையானோடனே, இல்லை இல்லை டிவியில வரும்ல அப்பாவை பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு இப்போ கூட பாருங்க இந்த மாதிரி கங்காக்கு என்ன ஏதோ பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு அப்படியே ஒப்பேத்திட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு ஒருத்தி கூட இந்த மாதிரி டான்ஸ் ஆடுனேன்னு சொல்லிட்டு அவ என் மேல கோவப்படுறா, அப்படியே ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு குமரன் பேசிட்டு கிளம்பிடுறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, நிவின் போய் அவங்க அம்மா கிட்ட போய் பேசுறாரு. இந்த மாதிரி அப்பா ஃபோன் போட்டாரு, உன்னை வீட்டுக்கு போக சொன்னார்னோடனே, ஏன்டா சொல்லாம என்னை இங்கேருந்து கிளம்ப சொல்றியானோடனே, பின்ன என்னம்மா அவ அமைதியா இருக்கிறாங்கிறதுக்காக நீ எல்லாமே உன்னோட இதை காட்டிட்டு இருக்கிற, அவங்க அம்மா கிட்ட அப்படியே நடந்துக்குவேன்னு சொல்லிட்டு நிவின் ரொம்ப அவங்க அம்மா கிட்ட சத்தம் போடுறாரு. இதை எல்லாத்தையுமே யமுனா ஓரமா நின்று கேட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து விஜய்க்காக சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ தாத்தாவும் அவங்க 2 பேர் கூட உட்காந்து சாப்பிட உட்காந்துருக்கிறாரு. காவேரியோட ஃபேஸே சரியில்லைன்னு சொல்லி தாத்தா பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போ உடனே 2 பேரும் ஆஃபீஸ்க்கு தானே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்ட உடனே விஜய் என்ன சொல்றாருன்னா, அ ஹாஸ்பிட்டல் போயிட்டு இந்த மாரி இந்த ஆஃபீஸ்க்கு போணும்னு சொல்றாரு. காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, குமரன் வந்து ஆடிஷன் போயிறாருல்ல, அந்த 10 பேர் செலக்ட் ஆனாங்கல்ல, அவங்கள வச்சு ஷூட்டிங் எடுக்குறாங்க. அப்போ அவர பத்தி இன்ட்ரோ குடுக்க சொல்லும்போது, என் ஒய்ஃப வசதியா வாழ வைக்கணும் அப்படிங்கிற மாரி குமரன் சொல்றாரு. உங்க ஒய்ஃப் வரலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லன்னோனே, இல்ல குடும்பத்தோடயும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்கோம்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் நான் கூட்டிட்டு வரல அப்படின்னோனே, எல்லாருமே வந்து குமரனை என்கரேஜ் பண்றாங்க. அப்புறமா குமரன் வந்து அவங்க கூட நடிச்ச அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வேற தேங்க்ஸ் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ம் காவேரி வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிற சீன் வருது. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணுன்னோனே, காவேரியோட ஃபேஸே அப்படியே சுருங்கி போயிருது. அப்போ உடனே விஜய் வந்து சொல்றாரு, இந்த மாரி காவேரி நீ பார்த்துக்குவல்லன்னோனே, ஆமா நான் ஆஃபீஸ நான் பார்த்துக்கிறேன். நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெண்ணிலாவ பார்த்துட்டு பொறுமையா வாங்க அப்படிங்கிற மாரி காவேரி சொல்றாங்க. தாத்தா 2 பேருமே மாத்தி மாத்தி பேசி பார்த்துட்டே இருக்கிறாரு. விஜய் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து காவேரிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி, இல்லம்மா அது அப்படி சொல்லிட்டு ஏதோ திணர்றாரு. ஏங்க என்கிட்ட சொல்றதுக்கு ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இல்ல நான் வெண்ணிலாவ வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துரவா? அப்படின்னு சொல்லி விஜய் காவேரி கிட்ட கேட்குறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.